நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Biggest world. The sun will be raised. Suryan udayamagirathu. The music world in this channel, Star Vijay TV, the creative channel. Vijay Tholaikkatchiyil arumiyana isai nigalchi. Super singer. I am not a super singer. Bring the water immediately. Tanikonda. ஓப்பன் பண்ணா சன் செட் ஆகுது, சாரி சன் ரைஸ் ஆகுது. அப்படியே பேன் பண்ணீங்கன்னா சூப்பர் சிங்கர்லேருந்து 4 டீம் வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா பாட்டில் சுருதி அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அருமையான பாடகர்கள். அருமைனா அவ்வளோ அருமை. அந்த பாட்டை கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் எல்லாருக்கும் வாயில் நுர தள்ளும். அடுத்த அணியினர் பாடல் வரிகள் சுத்தம். எப்படி என்றால் ஆ நெடில் அல்ல, ஆ குரில். கட்சா வருது பத்தியா புள்ளிங்க, பண்ணா மேர்ச்சி பாத்துங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். மெய்யாலுமே சொல்றேன்பா. இந்த 4 மட்டுக்களை வைத்துத்தான் 4 டீம் வச்சு சூப்பரா ஒரு காம்படிஷன் பண்ண போறப்பா. செம்மையா இருக்கும். மச்சான், SS4 கூட மோதிரம்டா நம்ம இந்த ரவுண்ட்ல. சூப்பரா பாடணும் எல்லாரும். ஆடிடலாம். எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறது கவனிக்கிறாங்களான்னு தெரியல. இந்த குரூப்ல நான் தானே அழகா இருக்கேன். என்னது இப்ப மட்டும் கேளுங்க, மற்ற நேரம் ஃபோன் பண்ணுங்க. எல்லாரும் ஒழுங்கா பாடுற வேலை பாருங்க, சரியா? சூப்பர் சிங்கர் 3 அந்த கண்டஸ்டன்ட் எப்படியாவது தோக்கடிக்கணுங்கிற ஒரு வெறியோட நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சிங்கர் 4 எங்களை ஜெயிக்க யாரு? எங்களை விட சின்ன பசங்க எங்களோட போட்டி போட வந்துருவாங்களா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? ஜூனியர் 2 என்ன சும்மா நினைச்சிட்டாங்களா? போலீஸை கூப்பிட்டுருவேன். முடிஞ்சா ஜூனியர் 2 இந்த ஜூனியர் 3யோட போட்டி போட்டு பார்க்க சொல்லுங்க. தோக்கிறதுக்கு நாங்க ரெடி. நீங்க ரெடியா? ரெடியா இருந்தா படப்பழனி பிரசாத் ஸ்டுடியோ சூப்பர் சிங்கர் செட் மறக்காம வந்துருங்க. You never seen in this music world. இப்படி ஒரு இசை நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? கண்டிப்பா இந்த மேட்ச்ல வின் பண்றோம். முதலாய் சூப்பர் சிங்கர் மேடையில் 4 சீசன்களுக்கு இடையே நடக்கவிருக்கும் போட்டிகளுக்கு நடுவர்களாய் நம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் மற்றும் சீனியர் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் ஒன்றாய் களம் இறங்குகிறார்கள். 25 டாப் கண்டஸ்டன்ஸோட ஆரம்பிச்ச இந்த பிரம்மாண்டமான மேடை இன்னைக்கு டாப் 5 கண்டஸ்டன்ஸோட வந்து நின்னுருக்கோம். அண்ட் இந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸ் நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய ப்ராக்டிஸ், நிறைய கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு இந்த டாப் 5க்கு வந்து நின்னுருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து அவங்கள இன்னைக்கு இந்த மேடையில அவங்கள பிரம்மாண்டமா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தி டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ். SSJ 03 ஸ்பூர்த்தி, SSJ 06 பிரவஸ்தி, SSJ 04 பராக், SSJ 01 ஹரிப்ரியா, SSJ 07 ஸ்ரீஷா. Congratulations. So மறுபடியும் ஜோரா நம்மளோட டாப் 5 contestants-க்காக ஜோரா ஒரு வாட்டி கை தட்டிடலாம். ஸ்பூர்த்தி, பிரவஸ்தி, பராக், ஹரிப்ரியா and ஸ்ரீஷா.
நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க 5 பேருமே போய் உங்களோட இடத்துல உட்காந்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்டார் வார்ஸ் ரவுண்டில் வந்து எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் 2 முக்கியமான ஆட்களை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸே பண்ணல. 2 முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரே பேர் தான். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் அவர் மணிஸ் பேண்ட். அண்ட் 2வது ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேருமே மணி தான். அப்படியே ரைட்டாக எல்லாருமே அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு மஞ்சள் கலரில் தெரியுது இல்லையா, அது பேர் இங்கிலீஷில் காங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மணியை எப்போ நம்ம ஜட்ஜஸ் அடிப்பாங்கன்னா, எந்த டீமில் எந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம ஜட்ஜஸ் அந்த மணியை அடிப்பாங்க. நம்ம ஸ்டார் வார்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் சூப்பர் சிங்கர் 3 அண்ட் சூப்பர் சிங்கர் 4. ஸோ சூப்பர் சிங்கர் 3லேருந்து சூப்பர் சிங்கர் 4லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே டாஸ் போட போகிறாங்க. அண்ட் டாஸில் யார் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ சூப்பர் சிங்கர் 3லேருந்து கோட்டு போட்டானே வாங்க, கோட்டு போட்ட தம்பி. சூப்பர் சிங்கர் 4 பாப்பா. ஸோ இப்போ வந்து நான் டாஸ் போட போகிறேன். டாஸ் போட்டோன்னே எந்த டீம் ஜெயிக்கிறதோ அவங்க வந்து ஒரு ஜாக்பாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜாக்பாட் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்றது நீங்கள் 2 பேருமே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடியா? அதுக்கு முன்னாடி சொல்லுங்க அரவிந்த், நீங்கள் வந்து டாஸ் ஜெயிச்சிங்கன்னா எந்த பெர்ஃபார்மன்ஸ் மேலே நீங்கள் வந்து ஜாக்பாட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? என்றைக்குமே எங்களோட சிங்கத்துக்கு மேலே தான் நாங்கள் ஜாக்பாட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட் டுவெட் சாங் சௌந்தர்யா அண்ட் திவாகர். ஓகே, நம்ம சூப்பர் சிங்கர் 4 வந்து வின் பண்ணாங்க, இந்த டாஸை வின் பண்ணாங்கன்னா நம்ம திவாகர் அண்ட் சௌந்தர்யா மேலே ஜாக்பாட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க வின் பண்ணா? அதே மாதிரி எங்கள் டீமில் வந்து டபுள் சிங்கம் 2 பேர் இருக்காங்க. ஸோ யார்? நம்ம ஸ்ரீஷா அப்பாவா? சங்கதியாலேயே வீடு கட்டுற 2 பேர், சத்யா அண்ட் சாய். ஸோ அந்த டாஸை வந்து நம்ம அரவிந்த் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் அரவிந்த் வந்து நம்ம திவாகர் அண்ட் சௌந்தர்யா மேலே ஜாக்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த +2 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வேண்டிக்க ட்ரை பண்ணுறோம். என்னம்மா அப்படி தானே? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் டிலே பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டீம் நம்மளோட சிகப்பு டீம்லேருந்து லெட்ஸ் வெல்கம் திவாகர் அண்ட் சௌந்தர்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தேனே 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 தங்கச்சரி கச்சல எங்கோ பள பளக்க தங்கச்சரி கச்சல எங்கோ பள பளக்க தனியாளோ வந்தேனையா வந்து நின்னு சபைக்கு வந்தனோ தந்தேனையா சுவாமி வந்து நின்று சபைக்கு வந்தனோ தந்தேனையா தங்கச்சரி கச்சல எங்கும் பள பளக்க 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 தச்சோம் தகச்சோம் தகதிமி தித்தோம் திகிதோம் கிடதக தத்தளாங்கு தகதிமி தகதிமி தக கிடதக கிடதக ஜுனுதக ஜுனுதக தத்தித்தக ஜுனுதா தகதித்தக ஜுனுதா தளாங்கு தக ஜுனுதா. அது ஆகப்பட்டது மதுராபுரி மன்னன் நந்தகுமாரின் புத்திரி சௌந்தர்யாவாகிய நான் எனக்கு பிடித்தமான அந்த சூப்பர் சிங்கர் செட்டிலே உலாவி வரும் வேளையிலே இங்கு ஒருத்தர் இருந்தார். ஒரு மகா புருஷர், மாமுடி மன்னர். அவர் இங்கு வந்து நின்னு பாடி பேசி எங்களை கொன்று பின் சென்று விட்டாரே. அவர் யாராக இருக்கக்கூடும்? நான் சென்று தேடுகின்றேன். நீர் தேடும் இந்த மா மா மாமுடி மன்னர் இவர்தானோ? அடடா, இவரேதான் அந்த வீரபுருஷர். அடடா, என்ன அழகு! முடி இல்லாமலே இவ்வளவு அழகாக இருக்கிறாரே. முடி இருந்தால் ஐயோ, இன்பர் குல மன்னனோ
நோ விண்ணுலக கண்ணனோ நோ அன்புரதி இன்று மகிழ் இன்ப மகனோ ஓமதனோ இளம் பருவத்தான் நாளை உருவத்தான் நானும் விரும்பத்தான் ஈசன் தருவித்தான் இளம் பருவத்தான் நல்ல உருவத்தான் நானும் விரும்பத்தான் ஈசன் தருவித்தான் இவரை கண்டவுடன் எந்தன் உள்ளம் மகிழவே பருவத்தான் வீரபுருஷா இவரா? ஆமண்ணா. பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. சுவாமி, நீங்க இன்னொருத்தரை தேடிக் கொண்டிருந்தீரே, அவர் எங்கே? எம்பாய். பிரபு. ஆஹா. நான் காண்பது என்ன கனவா இல்ல நனப்பா? இவர் சிங்கப்பூர் பிரவீனா அல்லது சிங்காநல்லூர் பிரவீனா? இவரது நடையழகும் உடையழகும் கட்டழகும் பொட்டழகும் கண்ணழகும் மொட்டழகும் என் நெஞ்சில் வித்தகளா நிற்கிறதே. சரியா படவில்லை மன்னா. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் கூறும். அவரை பத்தி 4 வார்த்தை பாடுங்க மன்னா. அவரை பற்றி என்னால் பாட முடியாது. ஏன் மன்னா? உன்னை பற்றி பாடுகின்றேன். நன்றி மன்னா. ஊர்வசியும் இவள் தானோ ரம்பை தானோ ரதி தானோ பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ. ஊர்வசியும் இவள் தானோ ரதி தானோ ரம்பை தானோ பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ. இவள் ஊர்தான் எது பேர்தான் எது யார்தான் அறிவார் தானது உன்னதமாகவே வந்தாள் வந்து நின்றாள் நெஞ்சம் உவகை பெற காட்சி தந்தாள். எம்பாய் மன்னா, இந்த கூறுகட்ட குக்கர்களை போல் சாரி அவர்களை வர்ணித்தது போதும். ஆமண்ணா. எல்லோரும் மகிழும்படி ஆமண்ணா நாம் ஒரு தெருக்கூத்து பாடலை எடுத்து விடுவோமா? விடுவாமே. ஏட்டில்லாத மாதிரி தப்பங்குத்து ஆட்டு மாடுவேன் ஷோக்கா பாட்டு பாடுவேன் நேக்கா ஓட்ட ஓடுவேன் இல்லாத மாதிரி ஏட்ட பாங்குத்தே ஏட்டில்லாத மாதிரி ஏட்ட பாங்குத்தே ஏட்டில்லாத மாதிரி தப்பங்குத்து ஆட்டு மாடுவேன் ஷோக்கா பாட்டு பாடுவேன் நேக்கா ஓட்ட ஓடுவேன் நேக்கா ஓட்ட ஓடுவேன் அங்கல ஏறி பந்தரடிச்சு பாடு அங்கல ஏறி பந்தரடிச்சு கப்பலில குதிப்பேன் கொடிச்சா கப்பலையும் ஓடுவேன் கொடிச்சா கோட்டைய பிடிப்பேன் உடச்சி கோட்டையை முடிப்பேன். அச்சட்டா அச்சக்டா சதக்டா சினக்டா சதக்டா சதக்டா சதக் 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 தாங்கடா 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 தாங்கடா. சௌந்தர்யா அண்ட் திவாகர், இது ஒரு பாட்டு காம்படிஷன் அப்படின்றத மறந்து இந்த புள்ள அவ வீட்டு பிரச்சனை அவ சொந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி பாடிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடானா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல நீங்க வந்து கௌசிக் பையனுக்கு முடியலன்னு சொல்றீங்க. பாவம் அந்த பிள்ளை. நான் எவ்வளவு வாட்டி சொன்னேன் வீகேர் யூஸ் பண்ணிக்க. சார் வீகேர் போயிட்டு வா. நானும் அங்கே தான்டா பண்ணேன். சரி, ஸோ நீங்கள் 2 பேருமே நல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நம்ம சூப்பர் சிங்கர் 3லேருந்து நம்ம திவாகர் அண்ட் சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான ஒரு காம்படிஷன் கொடுக்கறதுக்காக ஜோரா கைதடி லெட்ஸ் வெல்கம் பிரவீன் சாய்வி அண்ட் ஸ்ரீஷா. अरे हाँ यप्पा हाँ यम्मा हाँ यप्पा हाँ यम्मा अडिये मन निल्लु नानिक्कादडी ओडिये एन्न कंडु नी सोक्कादडी अदा पाड पोडाम केपार केटाम तुपाडु पोडादडी अडिये मन निल्लु नानिक्कादडी ओडिये एन्न कंडु नी सोक्कादडी. கட்டில் இருக்கு மெத்தை இருக்கு
கட்டளையா கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு கட்டில் இருக்கு தட்டுகிற மேளங்களை கட்டி முழக்க கட்டில் இருக்கு மெத்த இருக்கு கட்டளையா கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு கட்டில் இருக்கு தட்டுகிற மேளங்களை கட்டி முழக்க நான் காணும் சொப்பனமே உனக்காக என் மேனி அர்ப்பணமே சாந்த கடற்கரை தோளை தொட்டு அழுத்திக்க சோழ கிளின்னு சொப்ப வச்சு போடி அடி ஏ மனம் நில்லு நான் நிக்காதடி கொடியே என்னை கண்டு நீ சொக்காதடி பாட போடாம பார கேளாம துப்பாடு போடாதடி அடியே மனம் நில்லு நான் நிக்காதடி கொடியே என்னை கண்டு நீ சொக்காதடி இச்சு என்பது உச்சம் உள்ளது இந்திரன போல ஒரு மச்சம் உள்ளது பக்கம் உள்ளது பட்டு பெண்ணிது என்னிடமோ இன்ப மட்டும் மிச்சம் உள்ளது இது பாலாக தேனாக உருவது மாறாத மோகங்கள் கூறுவது பாசம் இருக்குது பக்கம் வந்து அணைச்சிக்க தவித்தது பக்குவமும் பொடி அடியே மன நில்லு நான் நிக்காதடி கொடியே என்னை கண்டு நீ சொக்காதடி பாட போடாம பார கேளாம பாடு போடாதடி அடியே மன நில்லு நான் நிக்காதடி கொடியே என்னை கண்டு நீ சொக்காதடி ஸோ ஸ்ரீஷா அண்ட் பிரவீன் சைவி எப்படி பாடினீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஆல்சோ வெல்கம் திவாகர் அண்ட் சௌந்தர்யா. ஸோ இவங்க இந்த டீம் மேலே வேற ஜாக்பாட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஜட்ஜஸ் தான் சொல்லணும் உங்களோட கமெண்ட்ஸ். சார் கமெண்ட்ஸ் தான் கேட்கு சார். ஃபர்ஸ்ட் காங் ஆஃப் நம்ம ஸ்டார் வார்ஸ் ரவுண்ட். அதுக்கு நம்ம ஜோரா ஒரு வாட்டி கை தட்டலாம். ஆனா இந்த காங் யாருக்கு, எந்த டீமுக்கு? அடிச்ச அடியில சும்மா அதிருதுல்ல, திவாகர் பெர்ஃபார்மன்ஸுக்கு தான். என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆரம்பம் இந்த ஸ்டார் வார்ஸ் இதில். நல்ல கிரியேட்டிவிட்டி இருந்தது, அந்த ஸ்பான்டேனிட்டி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். தேங்க்யூ சார், ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ உன்னீசா. நம்ம ஸ்ரீஷா அண்ட் பிரவீன் சாய்விக்கு கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். சுஜாதா மேம். ஸ்ரீஷா. ஹாய் பிரவீன், நல்ல வாய்ஸ். ஐயா என்ன அப்படியே இருக்கு, மைக்கில் ரெக்கார்டிங் பண்ண அப்படியே கிறிஸ்பாக இருக்கு வாய்ஸ். And Praveen, as stylish as ever. Welcome back. Thank you judges. இப்போ நம்மளுக்கு ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? நம்ம திவாகர் அண்ட் சௌந்தர்யாக்கு சீனியர் சீசனோட ஜட்ஜஸ் என்ன ஸ்கோர்ஸ் கொடுக்க போறீங்க? Thank you. 27 again. 54 out of 60 வாங்கிருக்கீங்க திவாகர் and சௌந்தர்யா. Senior season judges Shrisha and Praveen oda scores.
49 வாங்கியிருக்கீங்க அண்ட் நீங்கள் வந்து 54 வாங்கியிருக்கீங்க. நம்ம அரவிந்த் வந்து உங்கள் டீம் மேலே தான் வந்து உங்கள் 2 பேர் மேலே தான் ஜாக் பாட் வச்சுருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த 54 + 2 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறோம். ஸோ உங்களோட ஸ்கோர் இப்போ 56. கங்க்ராச்சுலேஷன்ஸ் திவாகர் அண்ட் சௌந்தர்யா அண்ட் பிரவீன் அண்ட் ஸ்ரீஷா. நீங்களும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கலக்கிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to L Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். Star Wars பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. சூப்பர் சிங்கர் சீசன் 3 and சூப்பர் சிங்கர் சீசன் 4 இப்போ பயங்கரமான ஒரு போட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஃப்ரீ ஸ்டைல் சோலோ ரவுண்ட் நடக்க போகுது. ஸோ ஃப்ரீ ஸ்டைல் சோலோ ரவுண்ட்ல சூப்பர் சிங்கர் 4 டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் ஸ்பூர்த்தி அண்ட் சூப்பர் சிங்கர் 3 டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் நிவாஸ். ஃப்ரீ ஸ்டைல் சோலோ ரவுண்ட்ல 2 பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெரியவங்க கிட்ட பேசிடலாம். ரொம்ப பெரியவங்க கிட்ட பேசிடலாம். மேடம் எப்படி இருக்கீங்க? அப்படி கேட்காதீங்க. அப்படி கேட்கக்கூடாதா? சரி அதை விடுங்க. இப்போ காம்படிஷன் நடக்கு தெரியும்ல, அந்த டீமா இந்த டீமா, ரெட் டீமா ஒயிட் டீமா அப்படின்னு. நீங்கள் வந்து போன வாட்டி டாப் 10 செலிப்ரேஷனில் நீங்கள் நிவாஸ் அண்ணாவோட சேர்ந்து பாடினீங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அவரோட கம்பீட் பண்ண போகிறீங்க. ஜெயிச்சிருவியா? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கா? சார் உங்களுக்கு இவங்களை பார்த்தா கண்டிப்பாக பயமாக இருக்கும். உங்கள் பயத்தை கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இல்லை பயம்லாம் இல்லை, பட் ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேலண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா பாடி ஜெயிக்கணும். ஓகேவா? உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் நிவாஸ். உனக்கு எவ்வளோ வாட்டிமா கொடுக்கறது? இந்த நல்லா ஓகே. ஸோ ஃபர்ஸ்டா இந்த ஃப்ரீ ஸ்டைல் சோலோவை சூப்பராக ஆரம்பிச்சு வைக்க போறாங்க நம்ம ஸ்பூர்த்தி. நல்லா ஜோரா கைத்தறி. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஸ்பூர்த்தி ஒன்ஸ் அகைன். நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய். செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய். வெண்ணிற புறவியில் வந்தவனே வேள்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடியவள் கொற்ற பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடியவள் கொற்ற பார்வை பார்த்தவனும் நீயா.
எப்படி பாடுனீங்கன்னு கேட்டுடலாமா? உன்னி சார். நீங்க வந்ததும் சோலோ பாடுனதும் சாங் வாங்குறீங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 ஓட டாப் 5 கண்டெஸ்டன்ட். அவுட்ஸ்டாண்டிங் மா. சோ பியூட்டிஃபுல். அது வந்து அந்த 2 லைன் போதும். நிலாவிலே பார்த்த வண்ணம். ஓ ஜஸ்ட் அமேசிங். Thank you sir. என்ன ஒரு கான்சென்ட்ரேஷன், என்ன ஒரு ஸ்ருதி சுத்தம். ரொம்ப அழகா பாடுனமா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறது. அடுத்த ஜட்ஜ் கிட்ட கமெண்ட் கேட்டலாமா? நீ அழகா பாடுன. ரொம்ப 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 அழகா பாடுன. Thank you. ஐயோ உம்மா. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க ஸ்பூர்த்தி. ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பி. ஓகே. ஆனால் வந்து ஸ்கோர்ஸ் என்னன்றது நம்ம வந்து நிவாசன் நான் பாடினதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே. ஆனால் அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் பாடினதுக்கு. ஜோரா அவங்களுக்காக கை தட்டிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்டார் வார்ஸ் ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டே இருக்கு. ஸ்பூர்த்தி ரொம்ப அழகா பாடி நிறைய அழகான கமெண்ட்ஸ்லாம் வாங்கி முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள கம்பீட் பண்றதுக்காக சூப்பர் சிங்கர் 3 டீம்ல இருந்து நம்ம நிவாஸ் வரப்போறாரு. ஸோ ஜோரா கைதரி லெட்ஸ் வெல்கம் நிவாஸ். சேர்த்தாய்
நிவாஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது நீங்கள் பாடுறது. ஸோ பிரில்லியன்ட். அண்ட் எனக்கு எப்போதுமே இட்ஸ் அ ப்ளஷர் டு சி யூ பெர்ஃபார்ம், ஹியர் யூ பெர்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் எந்த பாட்டு பாடினாலும் அது உங்களோட ஒரு ஸ்டாம்ப் எப்போதுமே இருக்கும். அதில் அந்த இண்டிவிஜுவாலிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நார்மலி நம்ம வந்து ஒரு பாட்டு பாடும்போது அந்த ஒரிஜினல் சிங்கரை இமிட்டேட் பண்ணி தான் பாடுவோம். பட் எப்போதுமே வந்து when you sing அது நிவாஸ் பாடுற மாதிரி இருக்கும். அண்ட் தட் இஸ் அ கிரேட் திங். தேங்க்யூ சார். எப்பவுமே நிவாஸ் ஸ்டேஜில் வரும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்மியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தது கிடையாது. எப்போவுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக நீங்கள் பண்ணி பாடுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. விஷயம் ஆல் தி பெஸ்ட். ஸோ நிவாஸ் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்கோர் டைம். ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லெட்ஸ் ஆல்சோ வெல்கம் ஸ்பூர்த்தி ஒன்ஸ் அகேன் ஆன் த ஸ்டேஜ். ஸ்பூர்த்தி பாப்பா நல்லா பண்ணாங்களா, நிவாஸ் பாப்பா நல்லா பண்ணாங்களா? ஆப்வியஸ்லி வந்து ஸ்பூர்த்தி தான் நல்லா பண்ணாங்க. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? நிவாஸ் பாப்பாக்கு நிவாஸ் பாடினதுலேயே என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? நிவாஸ் பாப்பா கிட்ட தான் கேட்கணும். நிவாஸோட பாப்பா கிட்ட தான் கேட்கணும். ஆனால் இப்போ நம்மளோட ஜட்ஜஸ் பாப்பாஸ் எல்லாருமே வந்து ஸ்கோர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. என்ன பாப்பா? அப்பா என்னப்பா? அப்பா போட்டியா தாப்பா? ஓகே. ஸோ ஸ்பூர்த்தியோட ஸ்கோர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். சீனியர் சீசன் ஜட்ஜஸ் ஸ்பூர்த்திக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்கோர்ஸ். 27 வாங்கியிருக்கீங்க சீனியர் சீசன் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து ஸ்பூர்த்தி. ஜூனியர் சீசன் ஜட்ஜஸ் ஸ்பூர்த்திக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்கோர்ஸ் 26 plus 27 53 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க ஸ்பூர்த்தி. ஸோ நிவாஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஜூனியர் சீசன் பேனல் உங்களோட ஸ்கோர்ஸ் 26. சீனியர் சீசன் பேனல் நிவாஸ்க்கு நீங்க கொடுக்குற ஸ்கோர்ஸ் 26 52, which means இந்த ரவுண்ட்லயும் சூப்பர் சிங்கர்ஸ் 4 டீம் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க with 53 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க இந்த செகண்ட் ரவுண்ட்ல. congratulations once again. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Therm Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுக்க பேட்டில் பிட்வீன் தி சீசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் பசங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரேக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் சீசன் 4 டீமோட ஸ்கோர் 109 அண்ட் சூப்பர் சிங்கர் 3 டீமோட ஸ்கோர் 101. கொஞ்சம் க்ளோஸான காம்படிஷனாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ ரவுண்ட் 3 மெலடி டூயட் ரவுண்டை பார்க்க போறோம். அண்ட் இந்த மெலடி டூயட் ரவுண்ட்ல சூப்பர் சிங்கர் 4 டீம்ல இருந்து பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் அரவிந்த் அண்ட் பார்வதி. அண்ட் சூப்பர் சிங்கர் 3 டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் கௌஷிக் அண்ட் தானியஸ்ரீ. வெல்கம். ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்து இந்த மேடைக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நிறைய வேற பேசுவீங்க நீங்க. ஸோ சொல்லுங்க, எப்படி இருக்கு தனிஸ்ரீயை பார்க்கும் போதும் கௌஷிக்கை பார்க்கும் போதும் இது ஒரு காம்படிஷன் லெவல்ல நீங்க நினைக்கும் போது எப்படி இருக்கு? அவங்க நல்லா நான் கேட்டிருக்கேன், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. செம்மையாக இருந்தது அவங்க சாங். நாங்களும் எங்கள் சைடில் இந்த எஃபர்ட் போட்டுருக்கோம். ஸோ ஹோப் தட் வில் போத் சிங் நைஸ்லி. குரல் கூட அப்படியே தான் இருக்கு. அதாவது நம்ம சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து நல்லா பெரிய பசங்களாக போவாங்க. ஆனால் இந்த மொத்த சீசன்லேயே சின்ன பசங்களாகவே இருக்கிறது நம்ம பார்வதியும் தன்யஸ்ரீயும் மட்டும்தான். அவங்க இன்னமும் வந்து நல்லா க்யூட் பேபிஸாக அதே மாதிரி இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இவங்க 2 பேருமே வந்து பயங்கரமான ஒரு காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தன்யஸ்ரீ 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க தன்யஸ்ரீ? நான் பிகாம் ஃபைனல் இயர். பிகாம் ஃபைனல் இயர். இல்ல எனக்கு சீனியர் தானே நீங்க பிரியாங்கா? எஸ் சார். அது இருக்கு. மறந்துட்டியோ? இல்ல உங்கள மாதிரியே படிப்பாளியா இருக்காங்க 2 பேருமே. அத பத்தி உங்களோட கருத்து? 5-6 வருஷம் படிப்போம் நாங்க. ஆனா பிரியாங்கா அவங்க இளமையை பாரு, உன்னோட இளமையை பாரு, 2 ஈக்குவலா இருக்கு.
தேங்க்யூ சார். Right. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மெலடி டுவெட் ரவுண்ட் பாடுறதுக்காக 2 டீமுமே ஃபுல்லா ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த மெலடி டுவெட் ஃபர்ஸ்டா சூப்பரா பாடுறதுக்காக நம்ம கௌஷிக் அண்ட் தன்யஸ்ரீ ரெடியா இருக்காங்க. நீங்க 2 பேருமே போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். ஜோரா கைதட்டி. ஒன்ஸ் அகைன் லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தன்யஸ்ரீ அண்ட் கௌஷிக். வானமிந்தன் தோளோடு சாய்ந்ததென்ன உன்னோடு பஞ்சு வண்ண நெஞ்சோடு படுக்கை ஒன்று நீ போடு சுகம் சுகம் அது மீண்டும் மீண்டும் அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும் கூடும் நேரம் பல யுகங்கள் கணங்களாகும் மீண்டும் நேரம் சில கணங்கள் யுகங்களாகும் வா வா மீண்டும் மீண்டும் தாலாட்டு சுகம் சுகம் அது வேண்டும் மீண்டும் அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும் கூடும் நேரம் பல யுகங்கள் கணங்களாகும் நீங்கும் நேரம் சில கணங்கள் யுகங்களாகும் மீண்டும் மீண்டும் தாலாட்டு எது சுகம் சுகம் வரும் வேண்டும் மீண்டும் அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும் கூடும் நேரம் பல யுகங்கள் கணங்களாகும் மீண்டும் நேரம் சில கணங்கள் யுகங்களாகும் வா வா
தன்யஸ்ரீ. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான வாய்ஸ். ரெண்டு பேருதுமே வந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்றதா நாங்க பார்த்தோம். நான் கமெண்ட்ஸ் என்னென்னன்றதை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜட்ஜஸ். அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ரொம்ப 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 நல்லா. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, ரொம்ப நாளாச்சு நான் நீங்கள் ரெண்டு பேரும் பாடி கேட்டு. பட் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட டைனமிக்ஸ் எவ்ரிதிங் வாஸ் ஸோ குட். த ஃபீல் வாஸ் வெரி குட். யூ ஜஸ்ட் என்ஜாய்ட் யுவர் செல்ஃப். ஸோ அது வந்து எங்களுக்கு வி ஃபெல்ட் தட். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா பாடினீங்க ரெண்டு பேரும். கீப் இட் அப். அவுட்ஸ்டாண்டிங். வெரி குட். பியூட்டிஃபுல் சாய்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ சார். கௌஷிக், ரொம்ப ரொமான்டிக் வாய்ஸ் கௌஷிக். அந்த கம்ப்ளீட்லி அந்த ஸ்பிரிட் ஆஃப் த சாங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்து டெலிவர் பண்ணியிருக்கீங்க. வாட் லைக் Uniji said, what wonderful dynamics. You're playing with the song so beautifully. Thank you. Very well done. Tanyashree, your voice, appa, so beautiful, ma. ஸோ கௌஷிக் அண்ட் தனிஸ்ரீ ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கினீங்க. வெரி ரொமான்டிக்காக இருந்துச்சுன்னு சொன்னாங்க கௌஷிக். வாய்ஸ் தான் அது. யா டெஃபினெட்லி. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம சூப்பர் சிங்கர் 4 டீம்லேருந்து அரவிந்த் அண்ட் பார்வதி ரெடியாக இருக்கீங்களா? சத்தம் பத்தலையே. ரெடியாக இருக்கீங்களா? அப்புறம் ரெடியாக அப்படியே உட்காந்துக்கோங்க. நாளைக்கு பாடுவோம். ஏன்னா வந்து இவங்க எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூலாக அவங்கம்மா பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் வந்து நாளைக்கு பாட வைக்க போகிறோம். நாளைக்கும் தொடர்ந்து சூப்பர் சிங்கர் பாருங்கள். Until then, it's Priyanka signing off on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல்.